ஒரு மனிதன் உயிரோடு இருக்கணுமே ஆனால் அவனுக்கு முதல்ல என்ன சத்து வேணும்? என்ன சத்து வேணும்? தண்ணீர் சத்து வேணும். ரெண்டாவது என்ன சத்து வேணும்? உணவு சத்து வேணும். மூன்றாவது என்ன சத்து வேணும்? எல்லா உறுப்புகளும் முழுமையாக இயங்கி அந்த சுவாசத்தையும் சரி, மேல் நோக்கி வரக்கூடிய சுவாசம் சரி, கழிவான சுவாசம் கீழ் நோக்கி போகிறதும் சரி, அதை முன் வரக்கூடிய நமக்கு நீர் போகிறதும் சரி, அதெல்லாம் என்ன அப்படிங்கிட்டா உடல்லேருந்து நம்மள உப்புச்சத்தை வெளியாக்க முடியும். என்னது சொல்லுங்க பார்க்கணும்? என்னது? வேர்வை. நம்மளேருந்து உப்புச்சத்தை வெளியாக்குறது வேர்வை. எல்லாமே சீராக இருக்கணும். இருந்தால் தான் உடல் சீராக இருக்கும். இருந்தால் தான் என்ன செய்யும்? நீ நமக்கு வேர்க்கணும். வேர்த்துல என்ன இருக்காது? தலைவலி இருக்காது, கை கால உளைச்சல் இருக்காது, முட்டு வலி இருக்காது, எல்லாமே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? மூச்சு திறன் கூட இருக்காது. அதே வேர்வை வராமல் நமக்கு என்ன செய்யும்? கை காலெலாம் வலியாக இருக்கும், களத்தை திரும்ப முடியாது, தலை கனமாக இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு நிலை. அதனால நாம் தண்ணீர் சத்து குறைஞ்சிட்டா எஞ்சி நடக்கிறது கூட என்ன செய்யும்? தடுமாடும். அதே மாதிரி தண்ணீர் சத்து கித்தா என்ன செய்யும்? கெத்தாக இருப்போம், முகம்லாம் பிராச்சின்னு இருக்கும். எப்படி இருக்கும்? இல்லை தண்ணீர் சத்து குறைஞ்சிட்டா ஒரு 10 பேருக்கு லூசு மோசம் நினச்சி வெளிக்கும் கக்கூசும் ஒன்றா போயிட்டா மூஞ்ச பாருங்க, ஒக்க நாடு மாதிரி இருப்பான், எல்லாத்தையும் போயிடும். அதே மாதிரி திக்கிர் ஒரு மனுஷன்ல நிறைவாக கலந்துருக்கணும். ஒரு மனுஷன் திக்கிருங்கிறது நிறைவாக கலந்துருக்கணும். அப்போ நிறைவு அப்படிங்கிறது உள்ள நிறைவோடு சொல்லுது. அல்லாஹ். அல்லாஹ் எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அலிஃபு, 2 லாமு, ஒரு ஹே, ஒரு அலிஃபு. 2 லாமுக்கு மேலே ஒரு அலிஃபு. லாஸ்ட் என்னது? ஹே. முதல்ல அல்லாஹ். அல்லா. அல்லுன்னு செய்ய ஏற்றுறோம். லா என்ன செய்யலாம்? நிறுத்துறோம். ஹா நிலை கொள்றோம். அல்லாஹ். அல்லாஹ். ஹா நிலை கொள்றோம். அவங்க நிலை கொள்ளும் போது இது கல்பில் நிலை கொள்றோம். இந்த கல்வி நிலை கொள்ளும் போது இந்த கல்வித்தை ஓடக்கூடிய ரூஹு அது என்ன செய்யுது? நிலை கொள்ளுது. ரெண்டாவது ரூஹு நிலை கொள்ளும்போது இந்த ரூஹுல அயாத்தா இருக்கிற உயிரணுக்கள் நிலை கொள்றோம். இந்த உயிரணுக்கள் நிலை கொள்ளும் போது இந்த உயிரணுக்களை கொண்டு தான் மனிதனுடைய பார்வை என்ன செய்யுது? முழுமையாக தெரியுது. உயிரணுக்களை கொண்டு என்ன செய்யுது? முழுமையாக தெரியுது. காது கொண்ட கேள்வி முழுமையாக தெரியுது. நான் கொண்ட வார்த்தை என்ன செய்யுது? முழுமையாக வருது. கை என்ன செய்யுது? முழுமையாக பிடிக்க முடியுது. காதை முழுமையாக நடக்க முடியுது. எல்லா உணர்வு உறுப்புகளுமே எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? இந்த உயிரணுக்களை கொண்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம கை என்ன செய்யும்? மறுக்குது, தூக்கு அப்படின்னு சொன்னால், தூக்க முடியல அப்படின்னு சொன்னால் அந்த உயிரணுக்கள் சரியாக வேலை செய்யலை, ரத்தம் சரியாக வேலை செய்யலை. அதனால கை என்ன செய்யுது? தூக்க முடியுங்க, மஸ்தாவாக இருக்குது, உணர்ச்சி இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் அப்படிங்கிற தன்மை, அல்லாஹுடைய தாத்தியத்தான தன்மை உச்சிலேருந்து உள்ளங்கால முடி என்ன இருக்கு? அல்லாஹோட தாத்து நிறைஞ்சிருக்கு. எது நிறைஞ்சிருக்கு? சிஃபாத்தில் நிறைஞ்சிருக்கு. இந்த உடலுடைய சிஃபாத்தில் அல்லாஹோட தாத்து நிறைஞ்சிருக்கு. அஸ்மா. இந்த தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றா இணைக்கும் போது இந்த அஸ்மா அந்த பேரை தன்னா சொல்லுவோம். எப்படி? ஒரு கும்பா இருக்கு, அந்த கும்பாவுக்கு வாய் இருக்கா? இல்லை. அதாவது ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சிக்கு வாய் இருக்கா? வாய் இல்லை. இந்த குச்சியை கொண்டு இந்த கும்பால தட்டும்போது என்ன வருது? ஓசை வருது. இல்லை ஓசை இருக்கா? அது உயிருள்ள பொருளா? கும்பா. இல்லை இந்த குச்சி உயிருள்ள பொருளா? ஆனால் உயிருள்ள பொருள் தான். அவனோட சார்ந்திருக்குதான் உயிருள்ள பொருள். இந்த கும்பாவும் மண்ணிலேருந்து வரப்பட்டது தான். வெங்கல கும்பான்னு சொல்லும்போது இது அது ஒரு மண்ணு தான். அதே மாதிரி குச்சின்னு சொல்லுமா, இது மண்ணு தான். மண்ணிலேருந்து வரப்பட்ட பொருள் தான். இந்த ரெண்டே ஒன்றா சார்ந்து என்ன செய்யுது? சத்தம் வருது. அதே மாதிரி நம்ம உடலும் எதிர்ந்து படைக்கப்பட்டது. எதுலேருந்து? மண்ணிலேருந்து படைக்கப்பட்டது. மண்ணிலேருந்து படைக்கப்பட்டு தண்ணீருக்கு வசப்பட்டுச்சு. மண் நினைச்சதுக்கு தண்ணீருக்கு வசப்பட்டுச்சு. இந்த மண்ணும் தண்ணி ஒன்றா வசப்பட்ட சிறுக்கு இது ஏதுவாக இணைக்கிறதுக்கு காற்று வசப்பட்டுச்சு. இது ஏதுவாக இணைக்கிறதுக்கு என்ன செய்யுது? காற்று பதப்படுத்த என்ன செய்யும்? பானை சட்டி இறவும். காற்றை வசப்படுத்து. இந்த காசு வசப்படுறதுக்கு இது அழியான பொருளாக ஆகிறதுக்காண்டி நெருப்புல தீக்கொண்டு வைக்கிறோம். எதில் தீக்கிட்டு வைக்கிறோம்? நெருப்புல தீக்கிட்டு வைக்கிறோம். நெருப்புல தீக்கிட்டு வச்சுட்டா அது ஒரு பகுதி வெந்த சீருக்கு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அவனுக்கு தெரியும். அந்த 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 இவனுக்கு தெரியும். அதிகமாக வந்துட்டா கீழே விழுந்துருமா. அந்த பானை அதிகமாக வந்துட்டு என்ன செய்யுமா? அந்த பானை என்ன செய்யுமா? வெடிப்பு ஏற்படுமா அந்த மண்ணுக்கு.
அதனால என்ன செய்வான், ஒரு பாதி அது அந்த அவனுக்கு அந்த பங்கு அந்த மண் வாசனை தெரியும். தெரிஞ்சதுக்கு என்ன செய்வான், அதை அணைச்சி போட்டுருவான், தீயை குறைச்சிடுவான். அது முழுமையாக வந்த பிறகு என்ன செய்யும், தண்ணியை போட்டாலும் நிற்கும், மண்ணை போட்டாலும் நிற்கும், நெருப்பில் காய்ச்சினா என்ன செய்யும், அழியாமல் நிற்கும், உருகாது. அப்போ எதில் அழிஞ்சிட்டு அந்த மண்ணில் அழிஞ்சிருந்தாலும் மண்ணுக்கு என்ன செய்யுது, எத்தனை ஆண்டுகள் ஆண்டாலும் சரி, மண்ணுக்குள்ளே பதைக்கப்பட்டாலும் சரி, அந்த உள்ளேருந்து எடுக்கும்போது சுட்ட மண்ணாக தான் வரும். பச்சை மண்ணில் சேராது. சுட்ட மண் என்ன செய்யாது, பச்சை மண்ணில் சேராது. அது இப்போ சுட்ட மண்ணாட்டே இருக்காது. எத்தனை காலம் எடுத்தாலும் அன்னைக்கு ஆய்வுகள் சொல்லலாம் இது 1500 வருஷத்துக்கு முந்தி எடுக்கப்பட்ட என்ன செய்யுது பானை, அந்த காலத்தில் உள்ள பானை அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி நாம் இந்த அல்லாஹ்வுடைய ராத்தை உள்ளத்தில் நினைக்கும் போது மண் உயிர் பெறுகிறது, நம்மளுடைய ஓடக்கூடிய தண்ணீர் உயிர் பெறுகிறது, நம்மளுக்கு ரூஹு உயிர் பெறுகிறது, நம்மளுக்கு நெருப்பு உயிர் பெறுகிறது. நான்கும் ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோம். மனிதனாக இருக்கும்போது நமக்கு அல்லாஹ் ஜல்ல தஆலா அறிவு தந்தான், உணர்வு தந்தான், உறவு தந்தான். இந்த அறிவோடு நாம் இருக்கும்போது அல்லாஹ் நினைத்து கொள்ளணும். இந்த உணர்வோடு இருக்கும்போது அல்லாஹ் நாம் உள்கொள்ளணும். நாம் உறவோடு இருக்கும்போது அல்லாஹ் நாம் இருக்கும்போது அந்த இடத்துல 3 நிலைகள் ஏற்பட வேண்டும். முதல் நிலை இறை அச்சம், அல்லாஹ்வோட அச்சத்தை என்ன செய்யணும், உள்கொள்ளணும். 2வது நிலை ரசூலுடைய முஹப்பத். 3வது நிலை மனிதனுடைய பணிவு. 3வது மனிதனுடைய பணிவு. நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன், ரசூலுக்கு கட்டுப்பட்டவன், ஒரு குருநாதர் ஷேக்கு கட்டுப்பட்டவன். அதனால் நம்மள்ட்ட என்ன இருக்கணும், ஒரு குருநாதருக்கு கட்டுப்பட்டவன் ஒரு நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் பணிவாக இருப்பான். அவன் சத்தம் ஒயிராது, எல்லாத்துக்கும் ஹிதமத் செய்யக்கூடியதான் இருப்பான், பிறருக்கு உதவி செய்யக்கூடியதான் இருப்பான். எந்த விஷயத்தையும் காதில் ஏற்ற மாட்டான், எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். இந்த குருநாதர் கட்டுப்படாத எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் எதை எடுத்தாலும் செய்வான், விரோதமாக பார்ப்பான், விரோதமாக கேட்பான், புதுக்கமாக பதில் சொல்லுவான். நம்ம பார்க்கல இன்னைக்கு கட்டுப்பட்டவனும் கட்டுப்பட பேச்சு பார்த்தீரா. அதே மாதிரி அவன் நெஞ்சு என்ன செய்ய அப்படின்னு கேட்டால் நிமிர்ந்து நடக்காது. யார் ஒன்றும் என்ன செய்யாது, அவன் நெஞ்சு நிமிர்ந்து நடக்காது. எல்லா இடத்துலையுமே பணி அஸ்ஸலாம் துவா செய்யுங்க, ஒரே வார்த்தை என்ன செய்வான், துவா செய்யுங்கன்னு சொல்லுவான். 2வது என்ன செய்வான், நேசத்தோடு பார்க்கும். 3வது எந்த உதவியும் எந்த எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து செய்ய மாட்டான். எந்த உதவியும் எந்த எதிர்பார்ப்பும் செய்ய மாட்டான். அவனுக்கு ஒரு நிலை குருடைய அருளுடைய பார்வை, ரசூலுடைய முஹப்பத்துடைய பார்வை, அல்லாஹ்வுடைய இறை அச்சத்துடைய பார்வை. இந்த 3 நாடிதான் என்ன செய்வான், அவன் நிற்பான். இதுதான் அல்லாஹ் சொல்லலாம், ஒன்று அதுக்குரு கசீரா, அல்லாஹ் அதிகமாக அதுக்கு செய்யுங்கள், கை நுசபிக்க கசீரா, காலை மாலை அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள், இன்னக்க குந்த பினா பசீரா, உங்கள் சொல்லையும் உங்கள் செயலையும் உங்கள் எண்ணத்தையும் உங்கள் நடையை நான் உன்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை நினைக்கிறது பெருசு இல்லை, என்னை துதிக்கிறது பெருசு இல்லை, என்னை வணங்குறது பெருசு இல்லை, என்னோட இருக்க பெருசு இல்லை. என்னோட இருக்கிறது அடையாளம் என்ன, என்னோட இருக்குன்னு சொல்லல, அடையாளம் என்ன, ரசூலோடு இருக்குன்னு இல்லை, அடையாளம் என்ன, குருவோடு இருக்குன்னு சொல்லல, உன்னை அடையாளம் என்ன. அப்படியே யார் பார்க்குறா, இதை அல்லாஹ் பார்க்குறான். உன்னை உள்நோக்கி பார்க்கணும்னு சொல்ல. அப்போ எதையை பார்க்குறான், உள்ளத்தை பார்க்குறான். எதையை பார்க்குறான், உணர்வு பார்க்குறான். எதையை பார்க்குறான், உறவு பார்க்குறான். எதையை பார்க்குறான், இந்த 3வது செய்யா இருக்குமே அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஸனத்தா உள்ளமண்ட ஒளிவை கொடுக்குறான். உள்ளமண்ட ஒளிவை கொடுக்குறான். உணர்வு என்ற வெளிப்பாட்டை கொடுக்குறான், உறவு என்ற நிலைப்பாட்டை கொடுக்குறான். அப்போ உள்ளவண்ட ஒளிவை கொடுத்து, உணர்வுண்ட வெளிப்பாட்டை கொடுத்து, உறவுண்ட நிலைப்பாட்டை கொடுக்கும்போது அவனுக்கு ஹக்கோடு ஆகிடுகிறான். குரு மாப்பிள்ள ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாதவானால் துக்க மாமன் அதாதத்து நக்கி பில்கால் ஃபர்கை ஜம்மாக்கி பண்பில் ஆகாமல் காலை சரி போகாமல் கார்த்து தகீர் என்பானை. அப்போ இது மனிதனுடைய வாழ்க்கை. போன வாரம் சொன்னோம்ல, வந்தவன் நின்றவன் சென்றவன், இருப்பவன் யார், வந்தான் நின்னான் சென்றான், இங்கு நிரந்தரமா இருக்கவன் யார், வழிமாற நாதாக்கள் நிரந்தரமா இருக்கிறாங்க.
ஒரு சேகனை அடங்கியிருக்கா, நிரந்தரமா இருக்கிறான். அவங்க வாழும் காலத்துல யாரோட இருந்தாங்க? அல்லாஹோட ரசூலோட ஷேகோட இருந்தாங்க. அதனால அல்லாஹ் சொல்லிட்டான், அவன் நிரந்தரமாக்கிட்டான். அவன் என்ன செய்யறான்? நிரந்தரமாக்கிட்டான். யாருக்கும் நிரந்தரமா இருக்காங்க? அல்லாஹ்க்கும் நிரந்தரமா இருக்காங்க. சஹாபாக்கள் யாருக்கும் நிரந்தரமா இருந்தாங்க? ஒரு சஹாபி ஒரு அடக்கிட்டாங்க, சஹாபி ஒரு இடத்துல அடைக்கிறாங்க. மறுநாள் தோண்டி பார்த்தா நிரந்தரம் இல்லை. அது கவனத்தோட எழுதி இங்க வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்றாங்க. அது மாதிரி சஹாபி அடக்கிட்டாங்க. தொடர்ந்து பார்த்தா கொஞ்ச நாட்கள் தொழுது கொண்டு இருக்கிறார். 1400 வருஷத்துக்கு சிரியாவில் நினைச்சிட்டாங்க. ஒரு சஹாபி அடக்கினாங்க, குண்டை வச்சு வெடிக்க வச்சுட்டான். கவர் வெடிச்சுட்டு உள்ள தோண்டி உள்ள பார்த்து என்ன செய்யுது, அப்படியே ரத்தம் சொட்டு சொட்டு என்ன செய்யுது, என்ன செய்யுது, உள்ள அந்த ஜனாசா உள்ள இருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முந்தி கொஞ்சம் இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஷேக், ஒரு பெரிய மனிதர் ஒரு இறந்துட்டார். அவர் ஊப்பிக்காரு. அவர் எங்கே அடைக்கிட்டாங்க? இப்போ மும்பையில் அடைக்கிட்டாங்க. மும்பையில் அடைக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சிட்டு ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. வெள்ளம் தான் கவருக்குள்ளே எடுத்துட்டு தண்ணி போய் போச்சு. ஒரு 40 பேர்கிட்ட போய் கடவுளை போய் இந்த மாதிரி என்னோட ஜனாசா கபர்ஸ்தானுக்குள்ள தண்ணி உள்ளே வந்துட்டு என்னை தீக்குன்னு எங்கே அடக்குங்க, ஊப்பியில் கொண்டு அடக்குங்க அப்படின்னு சொல்லி கவலை போய் சொல்றாரு. இது ஒரு ஆள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, 2 ஆள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, 40 பேர் அவளோட முறியதுகிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு அவர் போய் புள்ள போய் தோண்டி பார்க்கணுங்க. அப்போ அடக்குன ஜனாசா மாதிரியே இருக்கு. அந்த ஜனாசா வெளியெடுத்து அந்த ஒரு வெளியெடுத்து ஒரு சீப்பு இருக்குல்ல, சீப்பை கொண்டு நினைச்சாரு. அவரு கூட காது சீவார தாடியா, அந்த தாடியை சீவுறாரு. சீவி பார்த்தா ஒரு முடினாச்சு வரணும்னு தெரியல, ஒரு முடினாச்சு வரணும்ல. அந்த சீவில் ஒரு முடி கூட அவர் காட்டுறாரு, ஒரு முடி கூட வரல. அப்படி அவ்வளவு பலமா இருக்கு. அப்படி கண்ணை முழிச்சு ஒரு புத்துற மாதிரி. அப்போ வாழ்க்கையில் வந்து மனிதன் நாம் வச்சிருக்க சொத்தோடையும் நிரந்தரமா இருக்க முடியாது, நாம் பெற்றிருக்க பிள்ளையோடும் நிரந்தரமா இருக்க முடியாது. அல்லாவுக்காண்டு எதை செய்யறோமோ, அல்லாவுக்காண்டு எதை இருக்கிறோமோ, அப்போ நாம் என்ன செய்யும், நிரந்தரமா இருக்க முடியும். அந்த நிலையை பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், நம்ம உள்நோக்கமான பார்வை. ஒரு குருவுக்கு சிசுனுடைய பார்வை என்ன வந்து உள்நோக்கமான பார்வை. ஒரு குருவுக்கு ஒரு சிசுனுக்கு உள்நோக்கமான பார்வை. ஒரு நாள் நான் பிரயாணம் செய்கிறேன், ஹயாத்துடைய காலத்தை, சொன்னாதருடைய காலத்தை பிரயாணம் செய்யும்போது அந்த டிரைவர் பக்கத்தில் ஒரு சீட்டு தனியாக இருக்கும். டிரைவர் பக்கத்தில் முதல்ல படி ஏறும், ஏன்னா ஒரு பெரிய சீட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சீட்டு முன்னால் ஒரு சீட்டு இருக்கும். அது ஊரை பார்த்துட்டே போகலாம். அங்கேருந்து மதுரைக்கு போகிறேன், அப்படியே கண்ணு அசந்துட்டு எங்கள் பெரியாப்பா சொல்கிறப்பா செஞ்சு பின்னால் போ அப்படிங்கிறான். அப்படி தட்டி முடிஞ்சுப்பா கண்ணு அசந்து மானமான பையன் திருப்பி முன்னால் வந்து எங்கே வந்துட்டேன், பின்னால் நடுவில் வந்து உட்காந்துட்டேன். கொஞ்சம் தூரம் போகல, வந்து இடிச்சிட்டான். இடிச்சதுல அந்த கண்ணாடி சில்லு கூட எங்கே விழுந்துட்டோம், அந்த இடத்த விழுந்துட்டோம். டிரைவருக்கு காயம், பக்கத்துல ஒரு காயம், எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ உள்நோக்கமான பார்வை அல்லாவுடைய பார்வை நம்பி இருக்க, நர்சருடைய பார்வை நம்பி இருக்க, நம்ம குருநாவுடைய பார்வை நம்பிக்கை இருக்க தெரியுமா? வந்து இது அவரு ஹயாத்தா இருக்கிறார், மௌத்தாவில் ஹயாத்தா இருக்க, ஷேக் ஹயாத்தா இருக்க. அங்கேருந்து வந்து முன்னு கேட்டா, பா என்ன பஸ்ஸில் என்ன நடந்துன்னு கேட்டா. இந்த மாதிரி சம்பவம். அப்போ அல்லாவோடு இருக்கப்பட்ட மனிதர்களும், ரசூலோடு இருக்கப்பட்ட மனிதர்களும், குருவோடு இருக்கப்பட்ட மனிதர்களும் என்ன செய்வாங்க, ஹயாத்தாத்தே இருப்பாங்க, அகப்பார்வையோடு தான் இருப்பாங்க. அப்போ நாம் அந்த அகப்பார்வை கிடைக்கிறது எதை கொண்டு கிடைக்கும்? இறையச்சத்தை கொண்டும், ரசூலுடைய முகப்பத்தை கொண்டும், குருவுக்கு செய்கிற குருவுடைய பணிவை கொண்டும். பணிவுள்ளவன் பாக்கியப்பட்டவன், பணிவில்லாதவன் நீங்கள் எங்கள் கூடத்தே எங்கள் தைக்காத ஆக்கிலே பார்க்கலாம். சிலவனுக்கு சில நாளை பார்ப்போம், அப்படியே அசைஞ்ச மணிக்கு அசையாமே உட்காந்துருப்பான், இன்னும் கூட அசையாம தான் உட்காந்துருக்கான். வருஷ கணக்கில் அப்படியே உட்காந்து வந்த கூட வாங்கணும்னு சொல்ல மாட்டான், அப்படியே தான் இருப்பான். அப்படி இவனும் அப்படிதான் இருக்கான், அவனும் அப்படிதான் இருக்கு. உலகங்கிற அப்படி இல்லை. நிற்பது,
நடப்பது, ஓடுவது, நிற்பது, வளைவது, நெளிவது, நிற்பது. இந்நிலைகளுக்கு வாழ்க்கை. அப்போ மனிதன் அல்லாஹ்வோட திக்ரோடு இருக்கிற வாழ்க்கை. ஒரு மனிதன் அல்லாஹ்வோட திக்ரோடு எவன் இருக்கிறானோ அவன் என்றைக்கு ஹயாத்தா இருப்பான். ஒரு நாள் ஷாதி ரமணத்தில் உஸ்தாது, நல்ல பேர்ல என்ன பேருங்க, அப்துல் ஷாதி உஸ்தாது, சாதிநாத்தில் உஸ்தாது, அப்துல் சலாம் மஜூசி, அவங்க அல்லா 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 அல்லான்னு திக்ர் செய்துட்டு போவாங்க. அல்லா அல்லா ஒரு மதரசா வழியா போறாங்க. அல்லா அல்லான்னு சொல்லுவேன். இவருக்கு வேலையுமே வெட்டியும்ல, அல்லா அல்லான்னு சொல்லிட்டு அடையிறது. என்ன திகிர்ச்சினா வீட்லேயும் செய்ய வேண்டியது தானே. திகிர்ச்சினா வீட்லேயும் செய்யணும். இப்போ சத்தமடவும் போகணுமா அப்படின்னு தெரியுமா அப்படி ஏவலமாக பார்த்துருக்காரு. யார் சொல்லிருக்காரு? ஒரு பெரிய மனிதர். உள்ள போயிட்டாங்க. இவர் சொன்ன காதில் விழுந்துட்டு உள்ள போயிட்டு அப்படி பார்க்குறா. தனியாக கூப்பிட்டா. ராத்திரி முழுக்கா இருக்க சொல்லியே பிள்ளையாசிலையும் தொலைச்சிட்டிய மறந்து வந்து முழுக்கா இருக்க சொல்லியே வருஷம் முன்னாடி இருந்தாரு, மறந்துட்டாரு. குளிக்காம தொலைச்சிட்டிய. இந்த தொழுகும் போது பாலா போயிட்டேன். பின்னால கூட தொழுவ கப்பல் ஆயிட்டு ஒரு தொழுவ பாலாயிட்டேன். அவன் நம்பி தானே ஒழுங்கா இருக்க, நம்பி தானே பின்னால தெக்கு கேட்டிருக்கான். நம்பி தானே தெக்கு கேட்டிருக்கான். அதனால இவன் தொழுக எனக்கு கப்பல் ஆயிடும். மொத்தமா இவன் தான் இவன் தானே பதில் சொல்லணும். இந்த மாதிரி ராத்திரி பண்ணியிருக்கேன் இன்னும் வகையில் நான் ஏன் கேட்டான். அப்பதான் சிந்திச்சு ஐயோ தலையில அடிச்சுட்டு ஓடினான். குளிச்சுட்டு வந்து எஜமான நான் தெரியாத மாதிரி. அப்போ அல்லாவோட இருக்கிறவங்க இருக்கா தெரியுமா, வந்து பைத்தியக்காரமாக தான் இருப்பான். அவனை பார்த்து ஒரு மாதிரியாக இருக்கும். அவன் நிலையம் உள்கொள்ள முடியாது. அவன் நிலையம் சென்றது என்ன செய்ய முடியாது, உள்கொள்ள முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு நம்ம அதிகமான திக்ருகள் செய்யணும். திக்ரோடு இருக்கணும். திக்ரோடு இருக்கணும். கபர்லே திக்ரோடு இருக்கணும். ஹயாத்தா இருக்கணும், திக்ரோடு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதன் பையத்து விட்ட மட்டர் மனிதன் சேக தசவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு குருநாதர் என்ன செய்யணும், அப்ப நிறைவேற்றி பார்த்துட்டே இருக்கணும். வேலை ஜோலிகளில் மித்த நிலைகள் நம்ம உட்காந்துருக்கோம். உட்காந்து அப்படி வந்து அந்த நிலப்பட்டு வரும்போது அப்படி நில கொண்டு பார்க்கணும். நிலை, உடை, நடை. நிலை கொள்றது, உடை சேகுட உடை போடுறது, நடை ஷேகோட ரசூலோட அல்லாவோட நடந்து கொண்டு இருப்போம். ஷேகோட ரசூலோட அல்லாவோட என்ன செய்வோம், என்ன செய்வோம், நம்ம நடந்துக்கணும். நமக்கு என்ன செய்யாது, என்ன செய்யாது, எந்த தீங்கும் வராது. என்ன செய்யாது, எந்த தீங்கும் வராது. எது அணுகாது நம்மள்ட. அண்டானது அண்டிக்கொண்டாது அகலாது நகலாது திருநலமாடி கொண்டாடும் அதன கண்ணாடி. அந்த குருவுடைய நிலைப்பாடு நம்ம அண்டிட்டு நம்ம என்ன செய்யாது, எதுவுமே என்ன செய்யாது, தீண்டாது, தொடாது. அது இல்லாம தானே பரவாயில்ல வா அப்படின்னா நிலை அல்லா கொண்டு இருக்கும், உடல் ரசூலை கொண்டு இருக்கும், நடை யாரை கொண்டு இருக்கும், ஷேக கொண்டு இருக்கும். அப்ப அந்த ஷேக கொண்டு நாம் இருக்கும்போது நமக்கு எல்லா வகையிலும் என்ன செய்யும், அரவணைப்பா பரிபூர்ணமா அந்த துவாவோடு இருக்கும். அரவணைப்பா பரிபூர்ணமா எந்த துவாவோட, அந்த ஷேகோடைய முகப்பத்துடைய துவாவோடு இருக்கும். அந்த துவாவோடு இருக்க ஒரு நிலை தெரியுமா, அந்த உலகுக்குன்னு கேட்குற துவாக்கும் பதில் தெரியும், நாம் எண்ணத்துக்கும் பதில் தெரியும். கேட்குற துவாக்கும் நம்ம என்ன துவா கேட்குறோமோ அதுக்கும் பதில் தெரியும். மனசுல எண்ணமும் இல்லை,
அந்த எண்ணத்துக்கும் பதில் தெரியும். நான் அனுபவப்பட்டும் சொல்றேன். ஒரு விஷயத்தை எண்ணும் போது அந்த எண்ணத்துக்கு என்ன செய்யும், பதில் ஒண்ணு இது இப்படிதான் இருக்கும். ஆனா கடைசியில் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அப்ப எதை கொண்டு இருக்கும்? அதற்கு சுசம நினைவென்ற ஒரு பொருள் தானே அது ஆட்டம்மா சேட்டம்மா நாட்டமுமாக இம்முண்டு உண்டாக கூடி அது 5 பூதமும் கூடி 51 அச்சாரமாக ஆழமாய் உருவாகி வந்தது அறிய கிருவை செய்வி என் குரு கிருவை செய்வி என் குரு. அப்போ நம்ம குருவுடைய நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா 3 தான். ஒன்று பணிவு, ஒன்று முகப்பத், ஒன்று அச்சம். முதல் என்னது பணிவு, 2வது முகப்பத், 3வது அச்சம். அல்லாஹுடைய சனத்தரா உங்களையும் இனியும் இதில் பரிபூர்ணமாக்கி அதை நிலவிட செய்வானாகும். வாக நம்பில்லார்.